சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் விழுந்து கேட்டுக்கொண்டு, உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதி எல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. கண்டிப்பாக அடிப்படை வசதி எல்லாம் சாக்கடை வசதியா, கழிவறை வசதியா, தண்ணீர் பிரச்சனையா எல்லாமே கண்டிப்பாக தீர்த்துக்கலாம். அதோட ஒரு மாற்று கருத்தே இல்லை. இந்த பகுதிக்கு குடிநீர் பிரச்சனையாக சொன்னார்கள். அதை நான் உடனே மேல்நிலை நீர் தொட்டி டேங்க் கொடுத்து தீர்த்துட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பகுதிக்கு வேற என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சுருவோம். அது ஒரு பெரிய சமாச்சாரமே இல்லை. இந்த சாலை வசதி கேட்டீங்க, அதையும் எழுதி கொடுத்து வந்துருச்சு, போட்டுருக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் பாதுகாப்பை நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு 23 கரெக்டா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கின்ற நாள் 23/4/2026. அன்றைக்கு நீங்கள் வாக்களிக்க போக வேண்டிய சின்னத்தில் தான் உங்களுடைய பெண்களுடைய, தாய்மார்களுடைய, குழந்தைகளுடைய பாதுகாப்பு நீங்கள் உறுதி செய்யப்படுத்த வேண்டும். நீங்கள் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து விட்டால் பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கவே இருக்காது. எந்த பக்கம் பார்த்தாலும் அன்னைக்கு 2 வயசு குழந்தைக்கு நடந்தது, நாளைக்கு நம்ம ஊர்ல யாராவது ஒரு குழந்தைக்கு நடந்தா அந்த மனசு எப்படி இருக்கும், எப்படி பதறும். இது நம்ம பக்கம் நடந்துடக்கூடாது. அன்னைக்கே அவன் தண்டிச்சுதா, வேற எங்கேயுமே நடந்திருக்காது. அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. அவனை உள்ள போட்டுக்கவே கூடாது. என்ன பண்ணிருக்கணும்? புரட்சி தலைவி அம்மாவா இருந்தால் அதை செஞ்சிருப்பாங்க. ஆனா எடப்பாடியாராக இருந்தா அதை செஞ்சிருப்பாங்க. ஏன்னா செய்யாத காரணம் திமுக காரன். திமுக காரனை சுட்டா ஓட்டு விடுவாரு. இது ஒரே காரணத்தினாலதான் தூக்கி உள்ள போட்டேன்னு பொய்யான வந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. 20 நாள் வரையும் வந்துட்டான். அந்த தாய்மாருடைய குழந்தைய பெற்றவங்க எவ்வளவு மனசு பதறம். அந்த குழந்தை செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த குழந்தைய நினைச்சு சாகர வரையும் நம்ம குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு வருத்தப்பட்டு செத்துக்கிட்டே இருப்பாங்க. தினதோடு சாகுவாங்க. அப்படி ஒரு ஆட்சி தேவையா? அப்படி ஒரு திட்டங்கள் தேவையா? நீங்கள் தான் உணர வேண்டும். அண்ணன் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மாசம் 2000, அது இல்லாமல் சிலிண்டர் 3, ஏரி வேலை திட்டம் 100-150 நாள், இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவோம். அதில் ஒன்று மாற்றுறதே இல்லை. பிரிச்சு கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை விட இதெல்லாம் இருந்தால் நம்ம சந்தோஷமா இருந்துருமா? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவோம், அது மாற்றுறதே இல்லை. ஆனால் நம்மளுடைய சுதந்திரம் வேண்டும். நைட்டில் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு வரும்போது